ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வீமனோட ஒன் ஷாட். ஓகேவா? இது நேம் வந்துட்டு சீட்டிங் பாய் ஃப்ரெண்ட். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சைஸில் ஒரு வீட்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெட்ரூமில் ஒரு பையன் ஒரு மாதிரி அப்படி வந்துட்டு ஒரு ஷர்ட் எடுத்து போடுறான். ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த ஷர்ட்டு. போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்ட்டு ஃபைனலாக அந்த ஷர்ட் எப்படியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்படின்னா ஒரு ஓவர் கோட் மாதிரி இருக்குடா. ஓகேவா? ஒரு ஓவர் கோட் தான். ஒரு டிஷர்ட் போட்டு அந்த ஷர்ட்டை வந்துட்டு இப்போ அந்த ஓவர் கோட்டை போடுறாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போகணும். ஓகேவா? ஆஃபீஸ் ரெடி ஆகிறதுக்காக தான் அப்படி போய் போட்டுட்ருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் வராங்க. அவங்க வந்து பார்த்துட்டு பயங்கர போகும்போது அவங்களுக்கு எங்கே கூப்பிட்றாங்க. இப்போது திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி நினச்சிருக்காங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என்ன ஷர்ட் இதை சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் தான் அது சொல்கிறாங்க. இவ்வளோ டைட்டான ஷர்ட் தான் போடுவியா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் அது என்கிட்ட இந்த சைஸ் தான் இருக்குது சொல்கிறாங்க. இந்த சைஸ் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அடுத்த சைஸ் வாங்க தெரியாது அவனுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படி பயமாக இருக்குது அவங்களுக்கு. அதை சொல்கிறாங்க. நடிக்காத. ஓகேவா? மற்றதெல்லாம் நல்லா தெரியும். ஒருத்தவங்களை எப்படி சீட் பண்ணால் நல்லா தெரியும். ஏன் ஷர்ட் நெக்ஸ்ட் சைஸ் தான் போகணும்னு தெரியாது அவனுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸ்டமக் பெருசானா நெக்ஸ்ட் சைஸ் போகணும்னு தெரியுமா தெரியாது அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த பர்சன் பயந்து போயிட்டு அது சொல்கிறாங்க. அதை நான் சுயமாக யோசிக்க தெரிஞ்சால் தான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பழகி வளர்ந்தவங்க தானே உனக்கு. நீ சுயமாக புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாதானே சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் திட்டுறாங்க. அவங்க கல்லில் விட்டு இயர்ஸ் வந்துட்டுருக்கு. எதுவுமே சொல்கிறவங்க நினச்சிருக்காங்க. இப்போ போயிட்டு வேகமாக போய்ட்டு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே நிறைய கோட்டு அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணாது தான் எல்லாமே எடுத்துகிட்டு இதை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இதை போடுன்னு சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு வேறு இடத்துல அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ அது கரெக்டாக ஒரு ஃப்ரீ சைஸாக கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபைனலாக டைம் அதுக்கே போய் சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் மெதுவாக இறங்குறாங்க. இறங்கும் போதே ஒரு ஆஃபீஸ் பேக்லாம் இருக்கிறத மெதுவாக எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ பர்சன் பார்க்குறாங்க. ஏன்பா ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டர்ன் பண்ணுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. நாளைக்கு உனக்கு செக்கப் இருக்குது ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வருவாங்களா அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்க மேலே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. சொல்லுப்பாட்டே சொல்கிறாங்க. அவங்க யாரும் வரக்கூடாது. ஓகேவா? இது என்னோடய குழந்தை. ஓகேவா? இது நம்ம குழந்தை. இது இந்த வீட்டோட வாரிசு. என்னோடய குழந்தை. அதனால் அவங்க அதை வரதை என்னால் அலோவ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இல்லைப்பா அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா சொல்கிறாங்க. சரி, ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் கீழே வந்து உட்காராங்க. நம்ம ஜிமின் டாக்டர் ஜிமின் அந்த டே தான் அங்கே இருக்குது. இப்போ டே தான் வந்து திட்டிட்டு பார்லையா டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது நம்ம ஜிமின் தான். இப்போ ஜிமின் வந்து டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா தான் ஃபுல்லாக சர்வ் பண்ணுறாங்க. இன்னொரு பர்சன் பக்கத்தில் இருக்காங்க. சாப்பிடுப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. இந்த அது சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் மெதுவாக சாப்பிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. டே சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. எதுக்குள்ள இவ்வளோ ஹார்ஷாக நடந்துட்டுருக்கா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்ப்பா அவங்க தெரியாது சொல்கிறாங்க. பாரு அதெல்லாம் நடந்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சுடா. அவங்க குழந்தை அவங்க வயிற்றுல இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் பேர் பாசமாக பேசு. இவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்க. அவன் மனசு கஷ்டப்படுறத சொல்கிறாங்க. அப்படியா? அவனுக்கு என் மனசு கஷ்டப்படுது நீங்கள் நினைக்கிறீங்க நான் அவன் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு சார் என்ன பண்ணாரு சொல்கிறாங்க. டே அந்த பையன் கொஞ்சம் இன்னசென்ட்டாக சொல்லாதீங்க. ஓகேவா சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட சுய புத்தின்றது இல்லாத ஒருத்தவங்க சொல்கிறாங்க. டே போதுண்டா ரொம்ப ஹர்ட் பண்ணாத பாவம்டா சொல்லிட்டு யாராவது சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் எல்லாருக்கும் ஜிம் மேலே கோவம் வந்திருக்கு. இப்போ ஜிம்மோட சுச்சுவேஷன் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. இப்போது ஜிமின் தான் அப்படி சாப்பிட்ருக்காங்க. கல் ஒரு டேஸ்லாம் வைப் பண்ணிட்டு சாப்பிட்ருக்காங்க. சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் தான் டேவிட் அம்மாக்கிட்ட ஆண்டி சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேக்கிட்ட அட்வைஸ் பண்ணுங்க ஆண்டி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லிட்டு அவங்க திட்டுறானே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போது ஜிம் தான் வந்துட்டு ரெடியாகிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ டே தான் வந்துட்டு டிரைவர் கூப்பிட்றாங்க. கார் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி போயிட்டு டிரைவர் போய்ட்டு கார் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு உட்காராங்க. அதில் டே வந்து பக்கத்து இந்த சைடில் உட்காடுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. இப்போ டிரைவர் தான் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணாங்க. டே தான் வந்துட்டு ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்க ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஆஃபீஸ் தானே போகிறாங்க. ஜிம்மின் டே ஒரே ஆஃபீஸ் தான் போகிறாங்க. இப்போ ஜிம்மின் முன்னாடி போகிறாங்க. டே வந்துட்டு இருக்காரு கூட. வெளில போய்ட்டு ஜிம் போய்ட்டு டேபிள் சேரில் உட்காடுறாங்க. பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இந்த சேரில் உட்காந்த மாதிரி ஹிப் பெயினாக வருது. நெக் பெயினாக வந்துட்டுருக்கு. டே பார்த்துருக்காங்க. வெளிலேருந்து பார்த்துட்டு அவர் கேபின்லேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. மேக்கப் கூப்பிட்றாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. சாருக்கு போயிட்டு அந்த பில்லோ வாங்கினது கூட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ வாங்கினது கூட சொல்கிறாங்க. சரிட்டு வெக்க போயிட்டு நம்ம ஜிம்முக்கு தேவையான நெக் பில்லோ அப்புறம் வந்து ஹிப்பு கிட்ட வைக்கிற ஒரு பில்லோ ஒன்று வந்து கொடுக்குறாங்களா. ஜிம் பார்த்திங்க அதை சொல்கிறாங்க. வச்சுக்கோ பாஸ் தான் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் வச்சுக்கிறாங்க. இந்த ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஜிமின் வந்து டேவோட ஒய்ஃபு சொல்லிட்டு. ஆனால் இவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு தெரியும். சேம் டைம் ஜிமின் அந்த டே வந்து ஜிமின் வந்து ஒய்ஃபாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபை மட்டும் தான் பார்ப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து கேஷுவலாக தான் இருப்பாங்க. யாரும் ஜிம்முக்கு பெருசாக ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜிம் பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஜிமின் வந்து பண்ண வேலை அப்படி. அதனால தான் டே இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஆகிருக்காரு. கோவமாகவும் இருக்காரு. ஜிமின் அமைதியாகவே இருக்காங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அம்மா ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிமின் பயப்படுறாங்க. இப்போது நம்ம டே வந்து அங்கேருந்து பார்த்து இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேமராவை கண்டிப்பாக கேமரா இதை பார்த்துட்டு இருப்பாரு சொல்லி ஜிம் தான் அப்படி மெதுவாக ஃபோன் எடுத்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு
ஹலோ அம்மா சொல்கிறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஜிமின் சாப்பிட்டே சொல்கிறாங்க. அம்மா சாப்பிட்டேம்மா சொல்கிறாங்க. ஏன்ப்பா நாளைக்கு செக்கப்பு சொல்கிறாங்கம்மா, நாளைக்கு நீங்கள் வர வேண்டாம்மா சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. அவர் கோவப்படுறாருமா, நீங்கள் அப்பாவும் வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேம்மா சொல்கிறாங்க. நீயே பார்த்துப்பியா? ஆமாம்மா நானே பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன முடிவு பண்ணுறேன், இது வரைக்கும் என் லைஃப்பில் என்ன முடிவு நான் பண்ணியிருக்கேன், எல்லா முடிவும் அப்பா தான் எடுத்தார், இப்போ நான் என்ன பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஜிமிக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்ப்பா, நான் உடைய மாமியார்கிட்ட பேசுகிறேன் ஓகேவா, நீ ஒன்றும் வருப்படாத சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் அதுக்கு பேச வேண்டாம், டேக்கு பேபி பெற்று கொடுத்ததுக்கப்புறம் நான் அவள் லைஃப் விட்டு போகணுன்னு நினைக்கிறாரு, நான் வந்துடுறேம்மா ஓகேவா, நீங்கள் வந்து வருப்படாதீங்க, நான் அப்பா கிட்ட வர மாட்டேன், உங்ககிட்ட வர மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு இப்போ லைஃப் அப்படி பார்த்துக்கணும்னு தெரியுது ஓகேவா, அவர் இங்கே நிறைய ரசம் நான் கற்றுக்கிட்டேம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் வச்சிடறேம்மா சொல்லி ஜிம்மி ஃபோனை வச்சுறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. சின்ன வயசுலேருந்து என் அப்பா அப்படி வளர்த்தா நான் என்ன பண்ண முடியும், அவர் சொல்கிறத நான் கேட்டேன், அவர் சொல்கிறத ஒவ்வொன்றும் பண்ணி பழகிட்டேன், எல்லாமே அப்படி இருந்து சடனாக நான் இப்போ என்ன பண்ணுவேன். ஜிம்மி ரொம்ப அழுதாங்க. நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலையே. அவர் என்ன சொன்னார், அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் திருட்டி இருக்கீங்க அவங்க ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. நானும் நம்பிட்டேன், நம்பி அந்த ப்ராஜெக்ட் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு எப்படி தெரியும் சொல்லி ஜிம் ரொம்ப அழுதாங்க. என் அப்பா சொல்கிறது மட்டும் தான் உண்மை நினச்சி நான் வளர்ந்துட்டேன், அது தப்பா சொல்லி ஜிம் ரொம்ப அழுதாங்க. எனக்குன்னு சுயமாக முடிவெடுக்க தெரியல, உண்மை தான், எனக்கு சுயமாக முடிவெடுக்கவும் தெரியல. ஆனால் நான் உங்களை ஃபேக்காக லவ் பண்ணலட்டே, நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணுவங்கள, நான் ஃபேக்காக மட்டும் லவ் பண்ணவே இல்லை. மற்றதெல்லாம் என் அப்பா சொல்லி தான் நான் பண்ணேன், ஆனால் லவ் இல்லை அப்பா சொல்லாமலே நான் பண்ணுது, என் மனசுலேருந்து வந்து பண்ணுது. எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சுட்டே, உங்கள் ட்ரூவாக லவ் பண்ணி தான் டே, நான் லவ் பண்ணி தான் அப்படி தான் எப்படி சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. உங்கள்கிட்ட நான் எப்பவும் தப்பாக நினச்சி கூட இல்லை, ஆனால் நீங்கள் தான் கோவத்தில் என் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கிங்க டே சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. நான் உங்களோட ப்ராஜெக்டில் இப்படி எடுக்க வந்துட்டுருக்காங்க, என் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களா சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. என் அப்பா ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், எல்லாரும் நான் ஹர்ட் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுவோம் சொல்லி ஜிம் தான். இந்த பேபி இது கூட எனக்கு இல்லை சொல்லி ஜிம் நான் பேபி ஸ்டம்பில் அழிச்சு பார்க்குறாங்க. நான் இந்த தப்பும் பண்ணலடாம்மா ஜிம்மி, நான் பேபியை பார்த்து சொல்கிறாங்க. உன் அப்பாவும் இந்த தப்பும் பண்ணல, உன் அப்பா இந்த தப்பு பண்ண சொல்லி எனக்கு தெரியாது சரியா, தெரியாமல் அப்பாவை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். அப்பயும் நான் வந்துட்டு கேட்டேன், ஒரு டைம் கூட அவர்கிட்ட கேட்டேன், அந்த ப்ராஜெக்ட் உண்மையாக உங்கள்கிட்ட ஆப்ஷன் கேட்கும்போது அவர் ரெண்டு ஆன்சர் பண்ணிக்கலாம்ல, அவர் மேலே வந்து தப்பு இருக்குல்ல சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஜிம்மி ரொம்ப அழகாங்க. இப்போ டே தான் பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் ஜிம்மில் காணும் பேசல. இப்போ அவர் ஜிம்மிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, டக்குன்னு ஜிம்மி பார்க்குறாங்க, ஜிம்மி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அது பாஸ் மெசேஜ் பண்ணி வச்சுருக்காரு. ஹலோ சொல்கிறாங்க, எங்கே இருக்க நீ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, என்ன பண்ணிட்டுருக்க, ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அம்மாட்ட பேசிட்டு இருக்கியா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போய் ஃபோன் எடுத்துகிட்டு போவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. அது சொல்கிறாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ ரிட்டன் வர சொல்கிறாங்க. ஜிம் டக்குனு வந்துட்டு பார்க்குறாங்க. டே வந்து ஜிம்மிட்ட ஃபோன் வாங்கி செக் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா தான் பேசியிருக்காங்க. டே பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க. அது என்ன அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு செக்கப்புக்கு வர்றதுக்கு நான் வேணான்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. டே படுக்க ஃபோன் எடுத்து உள்ளே போயிடுறாங்க. ஜிம்மிட்ட ஃபோனை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துருக்காரு. சரியான கோவம் இருக்குது, என்ன சீட் பண்ணுறது நீ எவ்வளோ சொல்கிறது மாட்டே நாங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை எப்படி வளர்க்கணும் அப்பாவுக்கு தெரியல, உனக்கு எப்படி சொல்லுவான் அப்பா தான் இருக்கானா, உனக்கு எப்படி சுயமாக யோசிக்கணும் தெரியாது சொல்கிறாங்க. சுய பற்றி எல்லாமே இருக்கா சொல்லிட்டே தான் அப்படி திட்டிட்டு இருக்காரு ஜிம்னா. அவருக்கு அவ்வளோ கோவம் ஜிம்மி மேலே இருக்குது. இப்போ ஃபைனலாக ஜிமின் அப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. மதியம் லஞ்ச் டைம் இருந்தால் ஜிமின் போயிட்டு கேண்டீனில் தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு மேக்கப் கூப்பிட்றாங்க, மேக் சொல்கிறாங்க, சொல்லிட்டே சொல்கிறாங்க கேண்டீன் ஃபுட் ஓகேவா சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் ஓகே தான், இப்போ சொன்னது நியூ செஃப் தான் சமைச்சிட்டு இருக்காங்க, நல்ல ஃபுட்டு தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. டே கேட்குறது தப்பாக சொல்கிறாங்க, சொல்லா சொல்கிறாங்க. இல்லை உனக்கு இவ்வளோ பாசம் இவ்வளோ கேர் இருக்குன்னா நீ டேரெக்டாக காமிக்கிறாடா சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் கேர் பண்ணுறேன் குழந்தைய ஓகேவா, மற்ற யாரும் இல்லை சொல்கிறாங்க. டே மிக்க பார்க்குறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு போயிடுறாங்க. பாவம் அந்த பையன், எனக்கு தெரியும் அவன் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு, ஆனால் அவனுக்கு அவன் என்ன சொல்லிட்டு போயிடுவான் குழந்தை தானே, அவன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா சொல்கிறது கேட்டு வளர்ந்துட்டான். அவனுக்கும் சரியாக யோசிக்காமல் விட்டுருக்கான், என்ன பண்ண முடியும், அதுக்காக எவ்வளோ டேஸாகவும் பனிஷ் பண்ணுவான். ஆல்மோஸ்ட் இந்த பையனுக்கு இப்போ 7 months ஆகுது, எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம மிக்க யோசிக்கிறாங்க. நம்ம ஜிம் 7 months தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம சாப்பிட்டு வந்துட்டு உட்காந்து மெதுவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஒர்க்குமே பண்ணுவார், எந்த ஒர்க்கும் அவர் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க, எல்லா ஒர்க்கும் ஈக்குவல் தான், எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ ஈவினிங் ஆச்சு, அவர் லக்கேஜ் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கீழே இறங்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருக்குது, எதுனா சாப்பிடணும் போல இருக்குது, காரம் சாரமாக சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் கீழே இருக்காங்க, டிரைவரும் பார்க்குறாங்க. சரி உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிம் உட்காருறாங்க. இப்போது நம்ம டிரைவர் தான், சார் வரதுக்கு டைம் ஆகுமா, உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் வந்துட்டே இருக்கும்போது இந்த காரை ஒரு பர்சன் பிளாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த டிரைவர் கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. பார்த்து அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, குவான்ஷீக் இங்கே என்ன பண்ணுறான். ஜிமின் பார்த்து இறங்குறாரு காரை விட்டு. இறங்கிட்டு அச்சோ கான்ஷிக் நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிமின் என் கூட வா சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் பாரு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. பாரு நீ வைக்கிற இறங்க சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் சொல்கிறாங்க, இறங்கடா சொல்கிறாங்க. சரி ஜிமின் இறங்கிறாங்க. இப்போ டிரைவர் பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த கான்ஷிக் தான் டிரைவர் கிட்டங்க, பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா,
நான் கொஞ்சம் பேசிட்டு அனுப்புற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மி நீ வாசல் கூப்பிட்டு போகிறாங்க, ஜிம்மி போகிறாங்க. போய் பார்த்தாக்க அங்கே கான்ஷிக்கு தாங்க உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மி உட்காருங்க, ஒரு பார்க் தாண்டா வைக்க, பார்க்கில் உட்காந்து கான்ஷிக்கு லைனாக வாங்கி அடுக்கி வைக்கிற ஸ்நாக்ஸ் பூரா எடுத்துக்க சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிடு ஜிம்மி, உனக்கு இதெல்லாம் பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு இப்போ இதெல்லாம் சாப்பிட்ணும் தோணிருக்கும். ஜிம்மி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மி எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கா. கான்ஷிக் ஜிம்மியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அங்கிள் சொல்கிறாங்க பண்ணாதான்னு விட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நீ கேட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லி ஜிம்மி அழகாங்க. பாரு அழகாக வைக்கவா சொல்கிறாங்க. நீ என்ன முடிவு பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு என்ன முடிவு பண்ணி தெரியல ஹான்ஷிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹான்ஷிக் யாராவது ஜிம்முடைய அத்தை பையன்டா ஓகேவா, அத்தை பையன். அது மட்டும் ரொம்ப பாசமான ஒரு பர்சன் அவர். ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. பேபி பிறந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு போயின்னு சொல்லியிருக்காருல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். ஆமாம் பேபி பிறந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு நான் கண்டிப்பாக அப்பா கிட்ட போக மாட்டேன். எனக்கு அப்பா மேலே நிறைய கோவம் சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது அதுதான் ஓகே, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு. அப்பா அங்கிள் சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறது பண்ணாதன்ற எத்தனை டைம் சொல்லியிருப்பேன், நீ கேட்டியா சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி பார்க்கலையே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, நான் நீ எனக்கு அப்படியே பார்க்கல சொல்லிட்டு, ஆனால் அதுக்காக அவனை அப்படியே விட மாட்டேன். ஓகே உனக்கு என்ன பிடிக்கும், நீ எந்த மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஜிம்மி, நான் உனக்கு அப்படி லைஃப்பை வந்துட்டு நான் செட் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் தனியாக இருக்குன்னு தோணுது. யாரும் டிபெண்ட் பண்ணாமல் நான் ஓன் ஃபியூச்சர் நிற்கணும். யாரும் வேணாம், அப்பா வேணாம், அம்மா வேணாம், டேங் வேணாம், யாரும் வேணாம். ஆனால் என்ன அந்த பேபி கொடுக்க தான் மனசே இல்லை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, இது அவரோட தானே சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. நீ பாரு பேபி கூட்டி பிறந்ததுக்கப்புறம் நீ சொல்லு ஓகேவா, உன்னை அங்கிளே இல்லாத இடத்துக்கு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, நீ தள்ளி போய்ட்டு. ஏன்னா அவன் அங்கிளுக்கு வந்துட்டு அங்கிள் வந்து உனக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணி பிளான் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டிக்கு தெரியாது அங்கிள் இன்னொரு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு உனக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது பிஸ்னஸ் பார்ட்டோட பையன் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பார்ட்டோட பையனாக சொல்கிறாங்க. ஆமாம் அவர் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நான் சொல்ல நினைக்கிறாங்க ஓகேவா. அகைன் லைஃப் ஸ்பாயில் ஆக நான் விரும்பல. ஓகே நீ என்ன பண்ணுற, நல்லா இந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் உடனே கால் பண்ணுங்க. எப்படியும் டே உனக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம் அனுப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு சேஃபான பிளேஸை கொடுத்து விட்டுறேன் ஓகேவா சார், அவன் பிடிச்ச மாதிரி ஜாப் எல்லாமே ஒரு கண்ட்ரியில் அரேஞ்ச் பண்ணி விட்டுறேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன். ஹான்ஷி தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கிட்ட தேங்க்யூ சொல்கிறேன், எனக்கு எப்போவுமே என்னோட ஃபேவரட் பர்சன் தான் ஓகே, எப்போவுமே எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன், எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் நீ, உனக்காக எல்லாமே பண்ண ஓகேவா, உன்னை லவ் பண்ணுறதாகவே இருக்கா, அவனை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுறபடி இருக்க சொல்கிறாங்க. பாரு உன்னை எல்லாம் மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், நான் உன்னை யூஸ் பண்ண மாட்டேன் ஓகே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் நீ என்ன சொல்கிறாங்க. நான் உன்னை எப்போவுமே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வாக பார்க்குறேன், என்னுடைய ஒரு ஃபேவரட் பர்சன், என்னோட லிட்டில் சாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஐட்டாக வைப் பண்ணுறாங்க. இப்போது நம்ம கான்ஷிக் தாங்க ஒரு பேப்பர் ஒரு டிஷ்யூஸ் எடுத்து ஜிம்மோட மவுத்தாக வைப் பண்ணி விடுறாங்க. ஒன்று ஒயிட் ஃப்ளைட் சொல்கிறாங்க. அப்புறம் குட்டி வளர்ந்துட்டேன் நான் சொல்லிட்டு ஸ்டமக்கில் கை வைக்கிறாங்க. ஆமாம் அவன் வளர்ந்துட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. இது பையனா பொண்ணா தெரியல, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது குழந்தைய கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் டே கொடுக்க மாட்டாரே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி விட்டு ஓகேவா, உனக்கு ஒரு ஆகின் லைஃப் இருக்குது சொல்கிறாங்க. இனி ஒரு லைஃப் ஆசைட்டாங்க, இனி ஒரு லைஃப்பில் எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சரி இப்போ அப்படி தான் இருக்கும், எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் வேணாம் ஓகே, எடுக்கக்கூடாது இப்போதைக்கு அமைதியாக ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கு எனக்கு கூப்பிட்டியா, ஆமாம் உன்கிட்ட பார்க்கணுன்னாக்கா உன் வீட்டு கண்டிப்பாக ஆஃபீஸ்லாம் ஒன்று மீட் பண்ண முடியாது, ஃபோன் பண்ணால் உன்கிட்ட யார்ட்டையே பேச விட மாட்டான், அதுக்காக நேரில் வந்தா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே பார்த்தா டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்புறம் கிளம்பி வா சொல்லிட்டு ஜிமின் தான் நம்ம இவர் தான் நம்ம ஹான்ஷிக் தான் ஜிம்மில் ஹேண்ட் தூக்கி விடுறாங்க. ஜிம்மி வராங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஹான்ஷிக்கு என் மேலே ரொம்ப லவ், ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இது சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசம். அப்போதுன்னு சொல்லுவாங்க ஜிம்மின்னு உனக்கு பிடிச்சதை பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் தான் அப்பா சொல்லி தான் கரெக்டு, அப்பா சொல்லி தான் கரெக்டு சொல்லிட்டு அப்பாவுக்கு பயந்து அப்படியே அப்பா சொல்லி கேட்டு இப்படி ஆகிட்டாங்க சொல்லி ஜிம்மி நினைக்கிறாங்க. குழந்தைங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு கேட்கல, ஆனால் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு கரெக்டாக தப்பான்னு நம்மளுக்கும் யோசிக்கிற ஒரு முடிவு வரும், வரும்ல வயசு வரும்ல, அப்போ நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு கண்ணை முடிக்கிட்டு அப்பா அம்மா சொல்லிட்டு தான் கரெக்டாக முடிவு எடுத்தோம்னா இப்படி தான். சில அப்பா அம்மா கரெக்டாக இருப்பாங்க, சில அப்பா அம்மா இப்படி தான். என்னோட அப்பா அவருக்கு பிடிச்ச மாதிரி என்ன வளர்த்துருக்காரு, அவர் எல்லாம் நல்லது தான் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. எனக்கு பிடிச்சன்னு ஒன்று இருக்கும்ல அசல் ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனாக ஹான்ஷி கூட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஃபைனாக ஜிம்மி உட்காந்துக்கிறாங்க. நான் போய்ட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க திரும்ப போக சொல்லிட்டாங்க. அங்கிள் அப்போது ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க ஓகேப்பா நான் ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்களும் வாய் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபேஸு. அப்படி இங்கே பார்த்தியா இவங்க கூட என் மேலே ட்ரூவாக பாசமாக இருப்பாங்க, என் அம்மாவுக்கு அப்புறம் இவங்க தான் என் மேலே ட்ரூவாக பாசமாக இருப்பாங்க. என் அப்பாவுக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் என்ன எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வளர்த்துட்டாங்க. இதை நான் ஏதோ ஒரு ஏதாவது சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு ரோபோ கொம்பு மாதிரி வளர்த்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஃபைனலாக ஜிம்மி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிம்மி ரூம் போயிடுறாங்க. ரூம் போயிட்டு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸ்லோவாக உட்காந்துருக்காரு வீட்டில். இந்த பக்கம் நம்ம
டே தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது டிரைவர் அங்கே பார்க்குறாங்க. டே தம்பி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அங்கிள் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, சொல்லுங்கள் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டிரைவரும் டே கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தாங்க, ஜிம்மை மீட் பண்ணாங்க அப்படி சொல்லவும் டேக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இப்போ டேரெக்டாக மேலே தான் வராங்க. இந்த பக்கம் ஜிம்மி நல்லா சாப்பிட்டுருப்பாரு இல்லையா, ஸ்நாக்ஸ்லாம் நல்லா சாப்பிட்றனால வயிறு ஃபுல்லாகிட்டு ஏதோ மொபைலில் கார்ட்டூன் மாதிரி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. டே உள்ள ரூம் டோரை பண்ணிட்டாங்க. ஜிம்மி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மி டேவை பார்த்து பயம் வந்துட்டு டே பார்க்குறாங்க. யாரை மீட் பண்ண அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, யாரை மீட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி தான் அது என்னடா சொல்கிறாங்க, உன்னடா சொல்கிறாங்க. அத்தை பையன் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு அவ்வளோக்கும் வருது. ஏன் அவன் என்ன பண்ணா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மிண்டா ஜஸ்ட் என்ன பார்க்க வந்தாங்க, வேறு எதுவும் சொல்ல சொல்லி கேட்குறாங்க. டேக்கு அவ்வளோக்கும் வருது அறிவே இல்லையா, இப்படி யார் கூப்பிட்டாலும் போய் வச்சுட்டாங்க. ஜிம்முக்கு மாதிரி தப்பாக பேசாதீங்க டே, நான் எதுவும் பண்ணல, என்னை பார்க்க வந்தாங்க, எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க அவ்வளோ சொல்கிறாங்க. ஏன் நான் கேட்டால் நான் வாங்கி தர மாட்டேன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இல்லை பசிச்சிச்சு அது ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஜிம் நாலு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு நேரலாம் சொல்கிறாங்க. இப்போ எதுக்கிட்ட என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க, நான் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிங்க, அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவங்க வந்துட்டு நான் கூப்பிடல, அவங்கள தான் வந்தாங்க, காருக்கு மட்டும் வந்து நிறுத்தினாங்க, காரை ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் கார் விட்டு இறங்கினதும் பேசணும்னு சொன்னாங்க. நான் 2 வார்த்தை பேசினேன். அப்புறம் அவங்க பெருசாக என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு நார்மலாக தான் பேசினாங்க, வேறு எதுவும் இல்லை டே சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அமைதியாக இருக்காங்க. சரி அழுது பார்க்க கஷ்டமாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனா ரொம்ப அழ வைக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பாரு இதை லாஸ்ட் வார்னிங் ஓகேவா, இதுக்கப்புறம் யாரும் வாங்கி கொடுத்தாங்க, யாரும் மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து எதனா சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுது அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க எப்படி தெரிஞ்சிருக்கும், அந்த டிரைவர் அங்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாரு போல் அப்படி சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி கோவம் தான் வருது. சரின்ட்டு அமைதியாக இருக்காங்க. சரி போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இப்போட்டே போய்ட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே லேப்டாப் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் அமைதியாகவே இருக்காரு, எதுவுமே பேச கிடையாது, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேபிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த டே நம்ம அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒர்க்லாம் பண்ணுவோம்ல, நம்மளுக்கு இப்போயே ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது போதும் சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம் அந்த ஸ்டமக்கில் கை வச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த பேபி எப்படின்னா பார்க்கணும், கொஞ்சம் தான் ஆசை. ஆனால் பேபி பிறந்த அடுத்த செகண்டே வந்துட்டு ஜிம் வந்து கண்டிப்பாக பேபி வந்து டேக்கிட்ட போயிடும். அது வந்து அவருக்கு தெரியும். ஏன்னா இது கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்துது, அவருக்கு ஜிம்முக்கு டேக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. என்ன ரீசனாக்க நம்ம ஜிம் வந்து தேவையை செக் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. கேஸ் போட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆனது அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம கோர்ட்டு பிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் சீட் பண்ணது தப்பு, லவ் பண்ணுறேன்னு சொல்லி சீட் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே ப்ராஜெக்ட் திருடுறதுக்காக வந்திருக்கீங்க, அப்புறம் அவர் கூட அன்எக்ஸ்பெக்டாக அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ஸோ அவர் சொல்கிறது கேட்கணும்னு சொல்லிடுறாங்க. இப்போது டே வந்துட்டு கோர்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, எனக்கு பேபி வேணும்னு சொல்கிறாங்க, பேபி என்னோடது எனக்கு சொந்தமானது, என் பேபி பெற்று கொடுக்குறதுக்கு அவங்க என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அங்கே ஜிம்முக்கு டேக்கு மேரேஜ்லாம் ஆகலை ஓகேவா, அவருக்கு ஜஸ்ட் வந்துட்டு பேபி தான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு தவிர மற்றபடி மேரேஜ்லாம் ஆகலை. கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் டே வந்து சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு வந்து மற்றவங்க நம்பி எனக்கு குழந்தை வந்து விட முடியாது, ஸோ அவன் பேபி பிறக்க வரைக்கும் அவங்க என் கூட தான் இருக்கணும், என்னோட கஷ்டத்தில் இருக்கணும், பேபி பெற்று கொடுத்துட்டு தான் அவங்க போகணும் வந்துட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம கோர்ட்லேயும் அதே மாதிரி டேக்கு ஃபவர் தான் எல்லாமே நடந்திருக்கும். ஜிம்மில் நினச்சி பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணேன், நான் அப்பா வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு போக சொன்னாங்க, நானும் வந்துட்டு வந்தேன், அது ஏன் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க. அப்படியே நம்ம டே ஒர்க் பண்ணிருக்காங்க. டே வந்து ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்படி நினச்சிட்டே தூக்கம் வந்துட்டு அப்படியே படுக்கிறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மில் ஒரு ஓரமாக படுக்கிறாங்க. டே போயிட்டு ஜிம் பக்கத்தில் பில்லோ வைக்கிறாங்க. முதுகு வலிக்கும் சொல்லிட்டு பில்லோலாம் வச்சு விட்டு பிளாங்கெட் கவர் பண்ணி விடுறாங்க. அவருக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் மேலே ரொம்ப ஃபாலோ ஆயிருப்பாரு. ஏன்னா அவருக்கு எப்படினாக்கா நம்ம ஸ்டார்டிங்கில் ஜிம்மில் வந்து ஃப்ளட் பண்ணியிருப்பாரு. அப்போ டேக்கு பிடிச்சிருக்காது. டேஸுக்கு போக அவர் ஃப்ளட்டிங்கில் அவரே வந்து வாங்கியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு க்யூட்டாக பேசிப்பார், ஒவ்வொரு வேர்ட்ஸும் அப்படி பேசுவார். அதனால வாங்கி அப்படி அவர் மாதிரி லவ்வில் ஃபாலோ இருப்பார், அந்தளவுக்கு டீப்பாக ஃபாலோ இருப்பார். இப்போது ஏன் ஏன் தப்பா அவன் லவ் பண்ணி ஏன் தப்பா என்ன, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்டேன். இதெல்லாம் வந்துட்டு டேரெக்டாக வந்து சொல்லியிருந்துருக்கலாம், நான் இதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்துட்டு ஏற்றுந்துருப்பேன். ஆனால் என்கிட்ட அவ்வளோ பாசமாக நான் பேசி அவ்வளோ வந்து என்னை லவ்வில் ஃபாலோ ஆக வச்சு கடைசியில் என்னை சீட் பண்ணிட்டல சொல்லிட்டு பார்க்குறாங்க. நல்ல வேலை லாஸ்ட் மினிட்ல என்னோடய ப்ராஜெக்ட்டு நான் வந்துட்டு கசர்வ் பண்ணிட்டேன். ஆனால் ப்ராஜெக்ட் போய் நான் கொண்டு வார்த்தைப்படுத்த முடியும், என் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேக்காக போய் சொல்லியிருக்க பாரு, எனக்கு அதுதான் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு தான் அப்படி ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஃபேஸ் அவ்வளோதான் இருக்குது, ஃபேஸில் தான் நான் விழுந்துட்டேன் சொல்லிட்டு இந்த இன்னசென்ட் ஃபேஸ் இந்த லவ் இந்த வேர்ட்ஸ் இதில் தான் நான் விழுந்துட்டேன் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. போகும்போது சென்று மனசுக்குள்ளே வெறுக்கவே முடியல, வெளில தான் வந்துட்டு காமிக்கிற வெறுப்பை தவிர உள்ளுக்குள்ளே அவ்வளோ லவ் இருக்குது, ஹார்ட் பண்ண முடியல, ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எதெல்லாம் வேணும் என்று கேட்குறது நான் வாங்கி தர மாட்டேன், நான் எவனை வாங்கி தரதான் அப்படி அதை டேக்கு ரொம்ப போகும்போது அப்பன்னு சொல்லணும். அப்போ எப்படி வளர்த்துருக்கான் பாரு, ஒன்றுமே தெரியாது பணம் மாதிரி வளர்த்து அவன் இஷ்டத்துக்கு வளர்த்து வச்சுருக்கான், ரோபோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு அவருக்கு கோவம் தான் வருது. அப்படியே வச்சுக்கிட்டே ஜிம்மே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காரு அழகா. அவரையும் யாரையும் போயிட்டு கிட்ட பிடிச்சி டெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால எனக்கு எவ்வளோ லவ் இருக்குது தெரியுமா சொல்லிட்டு செட்டே கோவம், அவ்வளோ கோவம் இருக்குது. பேபி பரப்பிட்டு அப்படி வச்சுக்கிறான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் தூங்கிடுறாங்க. அப்படியே வந்துட்டு லேப்டாப் எடுத்து உட்காடுறாங்க. உட்காரும்போது கூட அவருக்கு அவர் ஜிம்மில் லவ் பண்ண ஞாபகம் தான் வருது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகலாம்.
இப்போது ஒரு 1 இயர் பிஃபோர் தான்டா ஒரு கம்பெனியில் ஒரு பர்சன் வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்கா சொல்கிறாங்க. இன்டர்வியூக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இருங்க பாஸ் வந்துடுவாங்க வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே ஒரு பாஸ் வராங்க. அவ்வளோ ஹாட்டாக ஹேண்ட்ஸம் என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு செக்ரட்டரி என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. 2 பேரும் போயிட்டு அது கேபில் போகிறாங்க. இங்கே பாருங்கள் சார் வந்துட்டாங்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. போய்ட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. 2-3 பேர் அவங்க கூட இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு அட்டன் பண்ணிட்டு ஐயோ ஜாப் கிடைக்க சொல்லிட்டு ஒரு விரக்தியாக வராங்க. அச்சோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கல எனக்கு கிடைக்காத பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்ச்சிமின் அப்படி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது அந்த பர்சன் கூப்பிட்றாங்க மே கமிங் சார் சொல்கிறாங்க. எஸ் கமிங் சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு அப்படி க்யூட்டாக வந்து பாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைல் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைலை கொடுக்குறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. சொல்லி உட்காருங்க. நேம் சொல்கிறாங்க. பார்ச்சிமின் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு